வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குருநாகல் வாரியப்புல பகுதியில் விபத்துக்குள்ளான இலங்கை விமானப்படையின் பயிற்சி விமானம். பாராசூட்டில் பறந்த விமானிகள். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று. பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் அமைதியின்மை. தேசப்பந்து தென்னக்கோனுடன் தேடப்பட்ட 6 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் சரண். கொழும்பு கிராண்ட் பாஸ் துப்பாக்கிச் சூடு, இளம் யுவதி கைது. ஸ்தம்பித்து போனது லண்டன் ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். குருநாகல் வாரியப்புல பகுதியில் இலங்கை விமானப்படையின் பயிற்சி விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விமானத்தின் விமானிகள் பாராசூட்டின் உதவியுடன் தப்பியுள்ளனர். இலங்கை விமானப்படையின் K8 ரக பயிற்சி விமானம் ஒன்று வாரியப்புல பகுதியில் இன்று விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்த 2 விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேறி பாராசூட்டுகளை பயன்படுத்தி தரையிறங்கியதாக விமானப்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் விபத்தினால் பிரதேசத்தில் வசிக்கும் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார். திருகோணமலை சீனன்குடா விமானப்படை தளத்திலிருந்து குறித்த விமானம் பயணத்தை ஆரம்பித்தது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் 1 வாரத்துக்குள் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் 1 வாரத்திற்குள் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளது. அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் காலம் நேற்று நண்பகலுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் இம்முறை உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை கைப்பற்றும் நோக்குடன் களமிறங்கிய சில முக்கிய நபர்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 13 சபைகளில் போட்டியிடும் எதிர்பார்ப்பில் களமிறங்கிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சுயேட்சை குழுவின் அனைத்து வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ம. பிரதீபன் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தினார். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தேர்தலுக்காக 148 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். அந்த வகையிலே 136 கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. 23 சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. 114 கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 10 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 22 கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. 13 சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்புமனு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. ஞானப்பிரகாசம், சுலக்ஷன், நரேந்திரன், கௌசல்யா ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கலேவல பகுதியில் போட்டியிட எதிர்பார்த்த இலங்கை குடியுரிமை பெற்ற ஜெர்மன் பெண்ணின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மாத்தளை கலேவல பிரதேச சபைக்கு போட்டியிடுவதற்காக அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். வெளிநாட்டு வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். அடிமட்டத்திலிருந்து மாற்றங்களை கொண்டு வருவதற்காக தாம் போட்டியிட நினைத்ததாக அவர் கூறியுள்ளார். பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது.
பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. பத்திரமுள்ள பொல்துவ சந்திக்கு அருகில் உள்ள பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வாக்குறுதி வழங்கியதற்கு அமைய தங்களுக்கான தொழில் வாய்ப்பை பெற்றுத்தருமாறு வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் போராட்டம் செய்வதற்கு நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ள பின்புலத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனுடன் தேடப்பட்ட 6 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். மாத்தறை வெலிகம பகுதியில் கோட்டல் ஒன்றில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து குறித்த சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி சந்தேக நபர்களால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரீட் மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டிற்கு அமைய ஆரம்பகட்ட விசாரணைகள் நிறைவு பெறும் வரையில் சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் பதிவு செய்ய சட்டமா அதிபரால் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு ஏற்கனவே அறிவித்துள்ளது. மாத்தறை வெலிகம பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஹோட்டல் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்களில் ஒருவரான முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் எதிர்வரும் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக வாசிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன கோரிக்கை விடுத்துள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் வாசிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். காலி மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நாட்டின் ஒரு சில இடங்களை தவிர அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பு மனுக்களை சமர்ப்பித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்காத சில இடங்களுக்கு சுயேட்சை குழுக்களாக போட்டியிட வேட்பு மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வஜிர அபேவர்த்தன தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் அமைச்சுக்களின் பணிகள் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் நோக்கத்தை சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கு அமைவான அமைச்சுக்களின் பணிகளை மீளாய்வு செய்யும் கலந்துரையாடல் உரிய நிறுவனங்களின் பிரதானிகளின் பங்கேற்புடன் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. அரசாங்கத்தின் முதன்மை வேலை திட்டமாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 5 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீடுகளுக்காக பயனுள்ள வகையில் அமைச்சுக்களினால் வழங்கப்பட்டிருக்கும் திட்ட அறிக்கை மற்றும் அதற்காக மேற்கொள்ளக்கூடிய நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. அதேபோல் பாடசாலைகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், வீதி விபத்துகளை மட்டுப்படுத்தல் மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பில் ஊடகங்களினால் மேற்கொள்ளக்கூடிய பணிகள், சுற்றுலா தொழில்துறைக்கு அமைவாக வழிகாட்டல்களை தயாரித்தல், வாடகை வாகன ஓட்டுநர்களின் அணுகுமுறை மற்றும் ஒழுக்க ரீதியான நடத்தையை மேம்படுத்துதல் போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வளித்தலுக்கு அமைவான நிலைபேறான திட்டத்தை தயாரித்தல், மகாவலி உயர் நீரேந்து பகுதிகளில் மணல் பாதுகாப்பு திட்டங்களை செயற்படுத்தல், மகாவலி வலயத்தில் தெரிவு செய்யப்பட்ட சில பகுதிகளில் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் உள்ளிட்ட சமூக மற்றும் சுற்றாடல் ஒழுக்க கட்டமைப்பின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய புதிய வேலை திட்டங்கள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு, சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சு, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, சுற்றாடல் அமைச்சு, விவசாய கால்நடை வளங்கள் அபிவிருத்தி,
காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் நிதி ஆணைக்குழு, சுற்றுலா அதிகார சபை, அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபை, மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். 2025 வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று நடாத்தப்பட உள்ளது. இன்று நடைபெறும் குழுநிலை விவாதத்தின் பின்னர் மாலை 5 மணிக்கு பின்னர் வாக்கெடுப்பு நடாத்தப்பட உள்ளது. இதனிடையே உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் திருத்தங்கள் இன்றி நேற்று நிறைவேற்றப்பட்டது. உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் மூலம் முதல் வாசிப்புக்காக கடந்த 1ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அரசியலமைப்பின் 79வது பிரிவின்படி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டமூலத்தை நேற்று சான்றுபடுத்தினார். அதற்கமைய இந்த சட்டம் 2025 ஆண்டின் 2ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டமாக அமுல்படுத்தப்பட உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குரல் எழுப்பியுள்ளார். 1990ஆம் ஆண்டு நடுப்பகுதியிலே மக்கள் வங்கியால் வெளியிடப்படுகின்ற பொருளியல் நோக்கு என்கிற ஒரு பத்திரிகை, ஒரு சஞ்சிகை வெளிவருவது. அந்த பொருளியல் நோக்கிலே அப்பொழுது இருந்த ஈழப்புரட்சி அமைப்பு ஈரோஸ் என்கிற அமைப்பின் ஸ்தாபகர்கள் ஒருவரும் பின்னாளில் தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினருமாக இருந்த பாலகுமாரன் அவர்கள் சொன்னார், இது சமாதானத்துக்கான ஒரு கடைசி சந்தர்ப்பம் என்று. இந்த காலம் சமாதானத்துக்கான ஒரு கடைசி சந்தர்ப்பம் என்று அந்த பாலகுமாரனுடைய வார்த்தைகள் இன்று எவ்வளவு நாட்களை கடந்திருக்கிறது. ஆகவே நான் குறிப்பிட விரும்புகிறேன், மிக முக்கியமாக ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். ஆகவே தயவு செய்து கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் அர்ச்சுனா ராமநாதன் என்கிற ஒருவருடைய விடயத்திலே சபாநாயகர் எடுக்கும் முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஆனால் கடந்த காலங்களிலும் இந்த சபையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு விடயம் வருகிற பொழுது அது கருத்திலே கொள்ளப்படவில்லை. தமிழரான அவருக்கு வருகிற பொழுது நாங்கள் பேசாமல் இருப்பது ஒரு வரலாற்று தவறாகும் என்பதால் நான் இதனை பதிவு செய்கிறேன். நன்றி. கொழும்பு கிராண்ட் பாஸ் துப்பாக்கிச் சூடு தொடர்பில் இளம் யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதி பகுதியில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் இளம் யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் 2 நபர்களை குறிவைத்து கடந்த 17ஆம் திகதி இரவு துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதன்போது 2 பேர் காயமடைந்தனர். இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய ஒருவர் ராஜகிரிய விசேட அதிரடிப்படையினரால் கடந்த 18ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். சந்தேக நபருக்கு உதவிய குற்றத்திற்காக அவரின் மனைவியான குறித்த இளம் யுவதி நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளம்பிட்டிய கொட்டுவில பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளம் யுவதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, பொலன்னறுவை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பை பெற தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்பான சர்வதேச செய்திகள். லண்டன் ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையத்தின் அனைத்து செயற்பாடுகளும் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளன. லண்டன் ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையத்தின் அனைத்து செயற்பாடுகளும் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளன. விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து காரணமாக விமான நிலையத்திற்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதனால் பயணிகளின் நலன் கருதி இன்றிரவு வரை விமான நிலையம் மூடப்படுவதாக ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது.
இதனால் விமான நிலையங்களுக்கு யாரையும் வர வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணிக்கவிருந்த விமானங்கள் ஏனைய விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. விமான கண்காணிப்பு வலைதளமான ஃப்ளைட் ரேடர் 24 தரவுகளின்படி விமான நிலையம் மூடப்பட்ட போது சுமார் 120 விமானங்கள் தரையிறக்கத்திற்கு வர இருந்ததாகவும் பின்னர் ஏனைய விமான நிலையங்களுக்கு அவை திருப்பி அனுப்பிவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.